ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் SBO Castle. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு சென்ட் அ பர்ஃபெக்ட் மெயில். அதாவது ஒரு மெயிலை இன்னொருத்தவங்களுக்கு எப்படி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரோடு நம்ம அனுப்புறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான ரெசிபியன்ஸ் இருப்பாங்க. ரெசிபியன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம யாருக்கு நம்ம மெயில் அனுப்புகிறோமோ அதை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரெசிபியன்ஸ். ஸோ நம்மளுடைய 3 விதமான ரிசீவர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுடைய மெயிலை நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்களோட மெயில் ஐடியை 2ல் போட்டு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ தட் அவங்கக்கிட்டேருந்து ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்ஸை நம்ம எதிர்பார்க்குறோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ரிசீவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசி which means nothing but carbon copy. அதாவது அவங்கக்கிட்டேருந்து ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்ஸை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். பட் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நான் மெயில் போட்டிருக்கேன், நீங்களும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் சிசி அப்படின்ற ஒரு ரிசீவர். நம்மளுடைய தேர்டு ரிசீவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசிசி which means blind carbon copy. அதாவது சீக்ரெட் ரிசீவர்னு சொல்லலாம் இவங்கள. ஏன்னா சிசியில் யார் இருக்கா 2ல் யார் இருக்கான்னு பிசிசியால் பார்க்க முடியும். பட் பிசிசியில் யார் இருக்கான்னு 2சிசியால் பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மெயிலோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது ஒரு 6 விதமான ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம மெயிலை வந்து ரைட் பண்ணால் நம்ம மெயில் வந்து ஒரு கம்ப்ளீட்டடான பர்ஃபெக்ட் மெயிலாக இருக்கும். ஸோ அந்த 6 விதமான பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமா நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஸோ தட் நம்மளுடைய சப்ஜெக்டே நம்மளுடைய ரிசீவருக்கு டிஃபைன் பண்ணணும். இவங்க இதுக்காக தான் இந்த மெயில் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளுடைய பாடி ஆஃப் த மெயில் படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சப்ஜெக்டே அவங்களுக்கு டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் 3 to 4 வேர்ட்ஸ்குள்ளே நம்மளோட சப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ தட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம சப்ஜெக்ட் இருக்கணும். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா க்ரீட்டிங்ஸ். ஸோ நம்ம யாருக்கு மெயில் அனுப்புகிறோம், அவங்க நம்மளுக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்புன்றதை பேஸ் பண்ணி ஹாய், ஹலோ, ரெஸ்பெக்டட் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தேர்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ஸ்டார்டிங் லைன் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ தட் அப்படின்னு நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட மெயிலில் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஃபோர்த் பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடி ஆஃப் த மெயில். அதாவது இம்பார்ட்டண்ட் மெசேஜை நாம் இந்த இடத்துல தான் கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த மெயில் வந்து போட்டிருக்கோம் அப்படின்ற அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நம்ம இந்த பாடி ஆஃப் த மெயில் அப்படின்ற இடத்துல வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நம்மளோட ஃபிஃப்த் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எதுவும் இல்லை, நம்ம மெயில் ஒருத்தவங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்ஸை நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதையுமே நம்ம மெயிலில் வந்து நாம் வந்து டினோட் பண்ணணும். ஸோ என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியரிங் ஃப்ரம் யூ அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்ஸை நம்ம எதிர்பார்க்கணும். நம்மளுடைய 6th பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட். ஸோ நம்ம சார் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு என்ன விதமான இஷ்யூஸ் வந்தாலும் சரி, ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நம்ம அதுக்கான ப்ரூஃபை வந்து நம்ம மெயிலோட கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து 6th நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி 6 பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி உங்கள் மெயில் ரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெயில் வந்து பர்ஃபெக்டான மெயிலாக இருக்கும். ஸோ இப்போது சாம்பிளுக்கு ஒரு மெயில் எப்படி க்ரியேட் பண்ணணும், நம்ம சொன்ன இந்த 6 பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி ஒரு மெயிலை எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.